எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது. இன்று ஆக மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை அவருடைய ஒரே ஒரு மகன் என்றும் பாராமல் அவரை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தானாம். அப்போ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அடுத்த வார்த்தையிலே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் நேரத்தை ஒப்பு கொடுங்கள், உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாம் தம் சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவனை மீட்டு கொண்டது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். நீர் உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்ததினாலே அவர் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைத்திருப்பதற்காக நன்றி. இன்றைக்கும் தங்களை ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பழைய அசுத்தங்களிலிருந்து அருவறுப்புகளிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு உமக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை நீர் இன்றைக்கு நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. அவர்களுடைய சுகம் பெருகட்டும், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், அவர்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.